Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi friends, இந்த வீடியோல நம்ம தால்ச்சா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தறலாம் வாங்க. கிராம்பு 2 எடுத்துர்க்கேன், பட்டை 3, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துருக்கேன். 1 கப் அளவு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு தாளிச்சுப்போம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கூடவே நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதும் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரைஸ் முழுசும் அந்த வாசனை வரும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இதில் எந்தவித காரமும் எதுவும் சேர்க்காதனால ஸ்பைசி விரும்பாத குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். பிரியாணி சாப்பிடாம காரமாக இருக்குன்னு நினைக்கிற குழந்தைங்க கூட இந்த ரைஸ் சாப்பிட்லாம். பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கும், காரம் எதுவும் இருக்காது. அதனால் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், பிடிச்சிருக்கும். அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அதில் அரிசியும் போட்டு நல்லா எல்லாத்தையும் பைண்ட் ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி அரிசியை நம்ம எல்லாத்துக்கூடயும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு நல்லா கலந்து வர அளவுக்கு கிளறி விட்டுருங்க. அடுத்து நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். குக்கர் மூடிட்டு 2 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போது விசில் வந்து அதனோட ஸ்டீம் இறங்கின பிறகு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குங்க. சுவையான தால்ச்சா ரெடி. இப்போது பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டீம் இறங்கினோடனே குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு சாதத்தை கிளறிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இல்லாட்டி குக்கர்லேயே வச்சிங்க அப்படின்னா சாதம் வந்து குழஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதை கண்டிப்பாக உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டாமல் வந்திருக்கு. இது கூட நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற இட்லி சாம்பார் யூஸ் பண்ணலாம். நான்வெஜ் அப்படின்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க என்ன நான்வெஜ் கிரேவி வேணாலும் நீங்கள் இதுக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செஞ்சிடலாம். கிராண்ட் ரெசிபி, ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.